இதுபோல் மேலும் பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஸோ முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் ஆக்ஷன் டேஷ். அதாவது உங்கள் ஃபோனில் உள்ள ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கணக்கிடுற ஒரு அப்ளிகேஷன். முதல்ல போனோடனே பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதை வந்து கிராண்ட் பண்ணிடுங்க. கிராண்ட் பண்ண உடனே வழக்கமாக எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க மாதிரியான எல்லா விதமான கணக்குகளும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக செஞ்சிடும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து டெய்லி வந்து எவ்வளோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, மந்த்லி எவ்வளோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் காட்டும். இதில் ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்குது, அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஃப்ரீ வெர்ஷனை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரியான கணக்குகளை ஈஸியாக பார்க்க முடியும். இது மூலமாக ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம எவ்வளோ அடிக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிற கணக்கை ஈஸியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு அப்ளிகேஷனை எவ்வளோ தடவை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை வந்து எவ்வளோ நேரம் அன்லாக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை தடவை அன்லாக் பண்ணியிருக்கீங்க, எந்த டைமில் அதிகமாக அன்லாக் பண்ணியிருக்கீங்க மாதிரி எல்லா விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் காட்டும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு அலர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேலே உள்ள அடிக்ஷனை உங்களை குறைக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் கூகுளோட ஃபேமிலி லிங்க் அப்ளிகேஷன். ஒருவேளை உங்கள் பசங்க கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஒரு ட்ராக்கிங் அப்ளிகேஷன் தான் இந்த கூகுளோட ஃபேமிலி லிங்க் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இல்லை சில்ட்ரன் ஃபோனுக்கும் சரி பேரண்ட் ஃபோனுக்கும் சரி தனித்தனியாக அப்ளிகேஷன் லிங்க் பண்ணணும். அதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த டிவைஸை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். திஸ் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இது வந்து சில்ட்ரன் ஃபோனுக்காக இந்த அப்ளிகேஷன். ஸோ சில்ட்ரன் ஃபோனில் வந்து எடுத்துகிட்டு திஸ் டிவைஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் சில்ட்ரனோட கூகுள் அக்கௌண்ட்டை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில்ட்ரனோட கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு கேட்கும், அதையும் என்டர் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தானாலே வந்து ஒரு அக்கௌண்ட்டை தவிர மற்ற இருக்கிற அக்கௌண்ட்டில் டெலிட் ஆயிரும். ஏன்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட் மட்டும் தான் இது ஆக்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸோட ஃபோனில் வந்து இந்த பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும். அதுக்காக வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேரண்ட்டோட கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரண்ட்டாக சைல்டுன்னு கேட்கும், அதை பேரண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஐ எம் ரெடி அப்படிங்கிற பட்டன் கொடுத்துட்டு சில்ட்ரனுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். இந்த கோடை வந்து உங்கள் சில்ட்ரனோட ஃபோன் எடுத்துக்கோங்க. பேரண்ட்டில் ஜென்ரேட் ஆன கோடை வந்து இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்கிட்ட வந்து அக்னாலஜ்மெண்ட் கேட்கும், அதை ஜாயின் பண்ணுமே வேண்டாமா உங்கள் பேரண்ட் கிட்டேங்கிறத அது ஜாயின் பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண கேட்கும். ஸோ அதையும் எனேபிள் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஃபோனில் சில ஆக்சஸ் கேட்கும். அதுக்காக வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து எப்படி அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற நேம் கொடுக்குறோம், அது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பேரண்ட்டோட ஃபோனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும், செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பேரண்டல் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். நான் டிஃபால்ட் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் எனக்கு இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற முழு ஆப்ஷனும் என்னோட ஃபோன் ஸ்க்ரீனில் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபோன் வந்து எவ்வளோ ஆப்ஸ் வாங்க முடியும், அது மட்டும் இல்லாமல் எந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், எவ்வளோ ஏஜ் கேட்டகரியில் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் வந்து டேரெக்டாக காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் பசங்க வந்து தேவையில்லாத ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், அது இல்லாத வெப்சைட், அதாவது கூகுள் குரோம் மாதிரியான எல்லா விதமான ப்ரௌசரில் வந்து எந்த விதமான வெப்சைட் வந்து பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஆக்சஸும் உங்களால் பண்ண முடியும். இது போக அடிஷனலாக யூடியூப், அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் அதை ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், எந்த விதமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிளாக்கும் பண்ணி வைக்க முடியும். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சைல்டோட ஃபோன்லேருந்து அந்த ஐக்கான் வந்து தானாலே வந்து மறைஞ்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது டிசேபிளில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் சில்ட்ரன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கூகுள் மேப்போட லொக்கேஷனும் இதில் காட்டுறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அது மூலமாக எங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஆக்டிவிட்டியும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆக்டிவிட்டியும் உங்களால் வந்து பிளாக் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் எந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனை உங்களை பிளாக்கும் பண்ண முடியும். இது மூலமாக பேரண்ட்ஸ் தனது சில்ட்ரன்ஸை வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்சஸ் பண்ணுறாங்கிற மாதிரி முழுமையான தகவல்களை வந்து அவங்க ஃபோன்லேருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் டேப்பட். இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷன். எந்த ஒரு இன்டர்நெட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், தானாலே வந்து நிறைய எக்கச்சக்கமான வால்பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், அது வித்தியாசமான பேட்டர்ன்ஸில். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம், அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வால்பேப்பர் பார்த்துக்கிட முடியும். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா பழைய வால்பேப்பர் இருக்கும். அது லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அதே பேட்டர்னில் உள்ள டிஃப்ரெண்ட்டான கலரும் பார்க்க முடியும். ரைட் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலரில் உள்ள வித்தியாசமான பேட்டர்னை பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி வித்தியாசமான பேட்டர்னை கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு ஏற்றப்பல உங்கள் ஃபோன் வால்பேப்பரை செட் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஐக்கான் வந்து கிரியேட் ஆயிரும். இதன் மூலமாக இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாமலே டேரெக்டாக உங்களுக்கு வந்து வால்பேப்பர் மாற்றிட்டே இருக்க முடியும். ஒருவேளை ஏதாவது ஒரு பேட்டர்ன் அல்லது டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை சேவ் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் சேவ் பண்ணுற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் எந்த நேரத்துலையும் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் வால்பேப்பர் இஷ்டத்துக்கு கலராக மாற்றிக்கிட்டே இருக்க முடியும், எந்த விதமான இன்டர்நெட்டும் இல்லாமல். நாலாவதாக நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் VHS கேம். பழைய காலத்தில் உள்ள VCR பிளேயர் மாதிரியான ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஆப் தான் இது. முதல்ல வந்து பெர்மிஷன்ஸ் கிராண்ட் பண்ணிடுங்க. கிராண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கேமரா ஆப் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ஃபுல் வெர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு காட்டும்.
ஸோ லிமிடெட் டைம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா விதமான ரெக்கார்டிங் வந்து பழைய காலத்தில் உள்ள விசிஆர் மாதிரியே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். செல்ஃபி கேமராவும் ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்டரோட டைட்டில் வந்து எடுத்துக்கலாம் அல்லது போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூமும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வச்சு உங்களுக்கு பழைய காலத்தில் உள்ள படங்கள் மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை வீடியோ எடுக்க முடியும். கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிற அப்ளிகேஷன் பேர் ஜியோ ப்ரௌசர். ஸோ ஜியோ நிறுவனம் வந்து அவங்க ஒரு ப்ரௌசர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரௌசர் எப்படி இருக்குங்கிறது பார்க்கும்போது முதல்ல வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் முதல்ல வந்து லாங்குவேஜஸ் கேட்கும். எந்த விதமான லாங்குவேஜஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதில்ல. நான் வந்து தமிழ் சூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா தமிழ் தான் எனக்கு நியூஸ் எல்லாமே வேணும். ஸோ தமிழ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே தெரியும், இன்டர்ஃபேஸ் வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் சைடில் உள்ள லாங்குவேஜில் உள்ள கண்டென்ட் நியூஸ் எல்லாமே வந்து தமிழில் மாறிடும். ஸோ தமிழோட நியூஸ் வந்து டேரெக்டாக பார்க்க முடியும். அதுமாதிரி சைடில் ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோஸுக்கு தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிங்க்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு குயிக் லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக டேரெக்டாக எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் உங்களால் போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் வந்து லோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், உடனே லோட் ஆயிருது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை லோட் பண்ணுறதுல. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டை தேடுறதா இருக்கட்டும், நேவிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெப் பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகுது. ஆனால் ஃபுல் சைட் பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இதில் கொடுக்கல. இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற வெப்சைட் வந்து புக் மார்க் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் மார்க் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அடிஷனலாக ஏதாவது புக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை டெலிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக ப்ரைவேட் ப்ரௌசிங்காக இன்காக்னிட்டோ மோட் மாதிரியான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் மற்றும் ஃபார்ம் சைஸ் எல்லாத்தையும் வந்து உங்களால் மாற்ற முடியும். இது மட்டும் இல்லாமல் நைட் மோடுக்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரைட்னஸை குறைச்சிட்டு உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபெப்ரவரி மாதத்துக்குடைய டெக் இன் தமிழ் நியூஸோட ஆப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.